ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். தற்போது சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது 2024 மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. இந்த கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது கிரகங்களின் கூட்டணி, அங்கே இருக்கிற சஞ்சாரம், இந்த நன்மை செய்யுமா தீமை செய்யுமா 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக போகங்களின் அதிபதி, மனைவி யோகத்தை தருபவர். ஆணுக்கு மனைவி பற்றியும் மனைவிக்கு ஆணை பற்றியும் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சத்தை பற்றியும் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்தோடு நல்ல யோக பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளவு தான் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் மேல்நிலைக்கு ஓரளவாவது வரக்கூடிய நல்ல ராஜயோக பலன்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்துக்கு, வீரியத்துக்கு, கவர்ச்சிக்கு, அறிவாற்றலுக்கு, மனதுக்கு பிடித்தமான கணவனை அடையிற தகுதி, சுகபோகங்களில் இருக்கிற நல்ல ஒரு மகிழும் ஆற்றல். சுக்கிரன் அப்படின்னாவே இன்பம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வசதியோட வாய்ப்புகள் இருக்குன்னு சுக்கிர தசை வந்துச்சுப்பா வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் தாங்க. அதனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இருந்தாலும் சுக்கிரன் மிதுனத்தில் பயிற்சியாகி அந்த சமயத்தில் பலருக்கு ஏற்றத்தையும் சிலருக்கு முன்னேற்றத்தையும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸான அமைப்பு, சறுக்கள் இதெல்லாம் தந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் நமக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமைகள். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அவர் எங்கே பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னுங்கள் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசகதியில் இருக்கும்போதும் வேலை சம்பந்தமான உங்களுக்கு முன்னேற்றத்தையும், பெண்கள் வழியில் சில ஒரு மைனஸான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கக்கூடும். ஆனால் தற்போது கடகத்தில் பயிற்சியாகின்ற சுக்கிரன் அனைவருக்கும் நன்மை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு, அதாவது கடகராசி சுக்கிரனுக்கு பிடித்த வீடு. குறிப்பாக சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். அதாவது கடகராசி அதிபதியாக சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகிறார். ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கிரன் கடகம் ராசியில் வராரு. ஸோ அது சுக்கிர பகவானுக்கு பிடித்த இடம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, நல்ல அழகாக வாசனை மிக்க சென்ட்டு, திரவியங்கள், குளிர்பானங்கள், என்னென்ன ஒரு இனிப்பு, கலர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் பன்னீர் சோடா, குளிர்பானங்களை குறிக்குதுங்க, வாசனை திரவியங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து விட்டால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுட்டு, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதில் பல குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சின்ன அளவில் கடை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு பெரிய அளவுக்குள்ள அவர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, நல்லா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறது, பணக்காரர்களாக மாறுறது, அப்படி எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் பிறக்கும்போது இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடல் கடந்து போய் கூட வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வது சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கிறதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேல்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் அமைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உணவு தின்பண்டங்கள் அதை ஏற்றுமதி செய்கிறது. அதேமாரி இந்த ஜவுளியெல்லாம், ஜவுளி துணி, இந்த பட்டு, இந்த சாரீஸு, விலை உயர்ந்த சாரீஸ்,
இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது, துணிகளை ஏற்றுமதி செய்வது, வெள்ளி பொருட்கள், இப்படி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அது அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிரன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு லைக் கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது இந்த சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். மிதுன ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு 12ஆம் தேதி ஜூலை 12 இடப்பெயர்ச்சி அடைகிறார். டிரான்சிஸ்டர் நடக்குது. இதனால் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணுறதுனால வருமானத்துக்கு குறைவில்லை, நல்ல வருமானம் வருங்க. பொன் பொருள், ஆடை ஆபரணம், நகை நட்டு, ஜுவல்ஸ் இதெல்லாமே நல்லா வாங்கும் நேரம் சேரும் நேரம். தங்க நகைகள், வெள்ளி ஆடம்பர பொருட்கள், ஆடம்பரமான வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள், சுப செலவுகள், மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சுப மங்கள நிகழ்ச்சி வீட்டில் நடத்துறது, கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நெருக்கம், இதெல்லாமே இந்த கடகம் ராசிக்கு இந்த சுக்கிரன் பேச்சினால் நடக்க போகுது. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் அமர்கிறார். அவர் உங்களுக்கு லாபத்தையும் நன்மைகளையும், மூத்த சகோதர சகோதரிகளை நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு 11ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் கடகம் ராசியில் உங்களுடைய ராசியில் அமர்வது மிகப்பெரிய கௌரவத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லைங்க, மூத்த சகோதர சகோதரிகளில் பேச்சுவார்த்தை இல்லை, அவங்கள எந்தவித நன்மை இல்லை அப்படின்னு போய்கொண்டு இருந்த சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்குங்க. அது மட்டுமல்ல, பெரியோர்களின் ஆதரவு அப்படிங்கிறத சிறப்பாகவே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் யாரையும் நம்பி ஜாமீனு அது இது கையெழுத்தெல்லாம் போடாதீங்க, சரிங்களா? நிலம், மனை, வீடு அந்த மாதிரி ஏதோ கட்டணும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஃபிடேவிட் நல்லா படித்து பார்த்து, ஒரு தடவை 2 தடவை படித்து பார்த்து நீங்கள் அந்த கையெழுத்து போடணுங்க. அதே போல் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், போய் படிக்கணும், வேலை செய்யணும், அப்படிக்காக நீங்கள் ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். குறிப்பாக இந்த ஸ்கூல் படித்து, அதாவது ஹையர் ஸ்டடீஸ், அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது, இந்த 12ஆம் வகுப்பு இதெல்லாம் படிச்சுட்டு டிகிரி அல்லது அந்த டிகிரி ஒரு டிகிரி படித்து அடுத்த டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான, நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பு தான் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ராசியிலே சுக்கிரன் அமர்வது செல்வம் மற்றும் செல்வாக்குகளை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாங்க, சரிங்களா? நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும், பேச்சில் செயல்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் தென்படும். அழகாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, அழகாக மற்றவங்கள்ட்ட ப்ரெசன்ட் பண்ணுவீங்க, நல்ல ஒரு மனதிலேயே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% சரியான பலன்களை சொல்லலாம். இந்த சுக்கிரன் பேச்சு உங்களுடைய ராசியில் எவ்வித மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரிந்துக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் என்னை கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.